ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாலிசி அவுட் பேஷண்ட் கேர் இன்சூரன்ஸ் பாலிசி. அவுட் பேஷண்ட் கேர்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புறநோயாளி பிரிவு அப்படின்னு சொல்லுவோம், ஓபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓபியில் பார்க்கக்கூடியதெல்லாம் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்மளில் ஒரு கொஷின் வரும். எப்போவுமே நம்ம கேட்டுட்ருப்போம். என்னென்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகாமையே ஒரு சில செலவுகள்லாம் நாம் பண்ணுவோம். அதெல்லாமே கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு பாலிசி இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த குறையை தீர்க்குற மாதிரி வந்த பாலிசி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட் பேஷண்ட் கேர் அப்படிங்கிறது. நம்ம அவுட் பேஷண்ட்டாக என்னென்ன செலவுகள் பண்ணுறோமோ அது எல்லாமே இந்த இன்சூரன்ஸில் நாம் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த பாலிசிக்கு நம்ம அட்மிஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம பாலிசியோட பெனிஃபிட்ஸ், பாலிசி யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பாலிசி நான் முன்னாடி சொன்னது தான் அவுட் பேஷண்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் பாலிசி. இது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த பாலிசியில் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, அடல்ட் வந்து பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க இந்த பாலிசியை எடுத்துக்க முடியும். அண்ட் வந்து டிபெண்டன்ட் சில்ட்ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 டேலேருந்து 31வது நாள்லேருந்து 25 வயசுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த பாலிசியை எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ளோட்டராகவும், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் கிட்ஸாகவும் எடுத்துக்கலாம், இண்டிவிஜுவலாகவும் நம்ம இந்த பாலிசியை எடுத்துக்கலாம். இந்த பாலிசியில் நம்ம மேக்ஸிமம் 6 பேர் வரைக்கும் நம்ம இதில் சேர்த்துக்க முடியும். அண்ட் லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிசியை நாம் ரெனியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஸோ பாலிசியோட டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர்க்கான ப்ரீமியம் வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் பிளான் டைப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்வர் அண்ட் கோல்டு, பிளாட்டினம் அப்படிங்கிற பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது நமக்கு. ஸோ இந்த சில்வர், கோல்டு பிளான் அண்டு பிளாட்டினம் பிளானில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது பின்னாடி நான் வரும்போது சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சம் இன்சூர்ட். ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு நான் வந்து கிளைம் பண்ண முடியும், இன்கேஸ் நான் ஓபியில் வந்து கிளைம் பண்ணுறேன்னா பில்ஸை கொடுத்து எவ்வளோ ரூபாய்க்கு கிளைம் பண்ணலன்னா அதுக்கு தான் சம் இன்சூர்ட் அப்படின்னு சொல்லுவோம். மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,000 அண்ட் 50,000 அண்ட் 75,000 1 lakh rupees வரைக்கும் இன்சூரன்ஸ் நாம் எடுத்து வச்சுக்க முடியும். என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம அவைல் பண்ணிக்கலாம், ஸோ இந்த பாலிசியில் என்னென்னலாம் பெனிஃபிட் நம்ம அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அப்ளிகபிள் ஃபார் ஆல் பிளான்ஸ். நான் சொன்ன மாதிரி அந்த சில்வர், கோல்டு அண்ட் பிளாட்டினம் சொன்னேன் இல்லையா, அந்த எல்லா பிளானுக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். ஜென்ரலான ஒரு பெனிஃபிட்ஸ். அவுட் பேஷண்ட் கன்சல்டேஷன்ஸ் நான் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டயக்னாசிஸ், அதாவது வந்து நம்ம லேப் டெஸ்ட் எடுக்கிறது. அண்ட் ஃபார்மசி, மெடிசன் வாங்குறது. அண்ட் பிசியோதெரப்பி பார்த்துக்கலாம். அண்ட் ஓபியில் வந்து பார்த்திங்கன்னா டென்டல் ட்ரீட்மெண்ட்டு இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட். அண்ட் ஓபியில் வந்து ஆப்தமலிக் ட்ரீட்மெண்ட் இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட். கண் ரிலேட்டடாக ஆப்தமலிக்ன்றது வந்து ஆப்தால் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கண் ரிலேட்டடாக, ஐ ரிலேட்டடாக ஏதாவது பார்க்குறதுனாலும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துக்க முடியும். டென்டல் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பல்லு சம்மந்தமாக நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகாமல் ஓபியில் நம்ம பார்க்கக்கூடியதை பார்த்துக்கலாம் இன்கேஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட் அப்படின்னும் போது. அடுத்தது ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்டு, இந்த சித்தா, ஆயுர்வேத, யுனானி அப்படிங்கக்கூடிய ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஓபியில் பார்த்தாலும் அதையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ பெனிஃபிட்ஸ் அவைலபிள் அப்படின்னு ஒரு ப்ரீஃப் பார்த்தோம் அப்படின்னா, டென்டல் ட்ரீட்மெண்ட்டு, ரைசிங் அவுட் ஆஃப் ஆக்சிடென்ட், நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸ், நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் நம்ம போய் பார்த்துக்கலாம். அண்ட் பிசியோதெரப்பி நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணும். ஸோ இந்த ஓபி எல்லா பெனிஃபிட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் போய் பண்ணுறது தான் அட்வைசபிள். நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் பண்ணால் தான் நம்ம கிளைமும் ஈஸியாக பண்ண முடியும். மெடிசன்ஸ் அண்ட் ஃபார்மசி பில்ஸும் வந்து நம்ம வந்து இதில் கிளைம் பண்ண முடியும். அண்ட் அதே நான் சொன்ன மாதிரி கண்ணுக்கும் டென்டலுக்கும் பல்லுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓபியில் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஆயுர்வேதிக், யோகா அண்ட் நேச்சுரோபதி, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதிக்கும் நம்ம வந்து ஓபியில் வந்து நம்ம மெடிசன் சாப்பிட்றோன்னா அதையும் நம்ம வந்து கவர் பண்ண முடியும். அண்ட் டயக்னாசிஸ், நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் லேப் டெஸ்ட்ஸ் எடுக்கிறீங்கனாலும் அதையும் நம்ம வந்து கிளைம் பண்ணலாம். அவுட் பேஷண்ட் டாக்டர் கன்சல்டேஷன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் பண்ணும்போது அதையும் நம்ம கிளைம் பண்ணலாம். இதில் ஒரு விஷயம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் தான் போய் நம்ம இந்த எல்லா டெஸ்ட்ஸும் எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்ம பண்ணணுங்கிறது தான் மெயினாக இதில் நான் சொல்ல வர விஷயம் ஆக்சுவலாக. அடுத்தது அவுட் பேஷண்ட் கன்சல்டேஷனில் கவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் இன் அக்கர்ட் அட் எனி நெட்வொர்க் ஃபெசிலிட்டி இன் இந்தியா.
டயக்னாசிஸ் அண்ட் ஃபார்மசி ஆல்சோ இஸ் இன்க்ளூடட். ஸோ அவுட் பேஷண்ட் கன்சல்டேஷனில் வந்து டாக்டரோட எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் நம்ம பண்ணிக்கலாம். அதில் டயக்னாஸ் பண்ணுறது ஃபார்மசியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஆகுது. அவுட் பேஷண்ட் கன்சல்டேஷன், டயக்னாசிஸ் அண்ட் ஃபார்மசி இதையுமே நம்ம ஒருங்கிணைஞ்சு பார்த்துக்கலாம். அண்ட் வந்து பிசியோதெரப்பி, இப்போது வந்து பிசியோதெரப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம போய் பண்ணும்போது அதோட எக்ஸ்பென்சஸும் நம்ம வந்து பிசியோதெரப்பியோட எக்ஸ்பென்சஸும் நம்ம இதில் கிளைம் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்தபடியாக ஓபி அண்ட் டென்டல். ஓபியில் வந்து நான் வந்து டென்டல் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பென்சஸும் நம்ம வந்து கவர் பண்ண முடியும். நேச்சுரலாக வந்து ஒரு டீத்து ஆர் டீத் அரைசிங் அவுட் ஆஃப் ஆக்சிடென்ட் ரிலேட்டடாகவோ இல்லை நேச்சுரலாக டீத் ரிலேட்டடாக நான் பார்க்குறேன் அப்படின்னாலும் இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுவும் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் தான். ஸோ ஓபியாக நான் வந்து பார்க்கும்போது நான் வந்து பணம் கட்டணுமா அப்படின்னா எஸ், ஒரு சில இடத்துல வந்து நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்கும், கேஷ்லெஸ்ஸாகவே பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சில இடத்துல நம்ம பணம் கட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பில்ஸையும் ரிப்போர்ட்ஸையும் கொடுத்து நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். அது பின்னாடி வர செக்மெண்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இப்போ ஓபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்தமாலிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ரிலேட்டடாக வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாலும் அதுவும் நம்ம ஓபியாக பார்க்குறோம் அப்படின்னாலும் அரைசிங் அவுட் ஆஃப் ஆக்சிடென்டல் இன்ஜுரி இதையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆயுஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் யோகா அண்ட் நேச்சுரல் தெரப்பி அண்ட் ஆயுஷ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பேஷண்ட் மெடிக்கல் கன்சல்டேஷன்ஸ் அண்ட் சொன்ன மாதிரி ஆயுர்வேதா அண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி, யுனானி அண்ட் சித்தா, ஹோமியோபதி. பட் என்ன ஒரே ஒரு விஷயம், ரிஜிஸ்டர்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் மெடிக்கல் கவுன்சிலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அப்ரூவ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் கூடுதல் விஷயம். ஆக்சுவலாக இந்த சித்தா ஆயுர்வேத யுனானி நம்ம போகும்போது. அண்ட் அடுத்தது ரெனிவல் டிஸ்கவுண்ட். ஸோ இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த பாலிசி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் போது 2 வருஷம் தொடர்ந்து நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து ரெனியூ பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா 25% வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். அதாவது என்னென்னா, நான் கிளைம் எதுவும் பண்ணலை அப்படின்னா 25% ஆஃப் தி ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அட் த டைம் ஆஃப் ரெனிவல் ஆஃப்டர் எவ்ரி பிளாக் ஆஃப் 2 கண்டினியூஸ் கிளைம் ஃப்ரீ இயர்ஸ். ஸோ தொடர்ந்து பாலிசியை ரெனியூ பண்ணிட்டு வரேன், எந்த விதமான கிளைமும் நான் பண்ணலை அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் 3rd இயர் ப்ரீமியம் கட்டுவீங்க இல்லையா, அதில் 25% வந்து கம்பெனியே டிஸ்கவுண்ட் கொடுத்துரும், ரெனிவல் டிஸ்கவுண்ட் அப்படின்னு. அண்ட் அதர் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவரேஜ் ஆஃப் அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் நோ லிமிட்ஸ் பர் கன்சல்டேஷன் அண்ட் நம்பர் ஆஃப் கன்சல்டேஷன்ஸ். ஒரு தடவை நான் போய் டாக்டரை போய் பார்க்குறதுக்கான ஃபீஸ் வந்து அவர் 1000 ரூபா வாங்கினாலும் 1500 ரூபா வாங்கினாலும் எனக்கு கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எத்தனை தடவை வேணாலும் நான் போய் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அண்ட் ஃபெசிலிட்டேட் அட் லைக் ஸ்க்ரீனிங் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ ஸ்க்ரீன் பண்ணுறது, அதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான லேப் டெஸ்ட்ஸ் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னாலும் அண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்க முடியும். அண்ட் வந்து ஈஸி ஆக்சஸ் டு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் அண்ட் டயக்னாஸ்டிக் சென்டர்ஸ். நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கக்கூடிய டயக்னாஸ்டிக் சென்டர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸ்லையும் நம்ம போய் பண்ண முடியும். பட் ஆனால் எமர்ஜென்சி பேசிஸ், கன்சிடர் ஆன் எமர்ஜென்சிஸ். ஒரு எமர்ஜென்சி அப்போ வந்து நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் தேடிட்டு இருக்க முடியாது. நான் இமீடியட்டாக போய் நம்ம ஒரு ஸ்கேனோ இல்லை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம ஓபியில் பார்க்கணுன்னா நியரஸ்ட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸை போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஐடியல் ஃபார் ஆக்சிடென்ட் ரிலேட்டட் எமர்ஜென்சிஸ்க்கும் அதே தான். ஸோ எமர்ஜென்சின்னு சொல்லும்போது அங்கே போய் நம்ம நெட்வொர்க்கை வந்து தேடிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால எமர்ஜென்சி கண்டிஷன்ஸில் நம்ம நான் நெட்வொர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதர் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் அட் 25% ஆஃப் தி பிளாக் ஆஃப் எவ்ரி 2 claim free years. அண்ட் குட் ஆட் ஆன் கவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸிஸ்டிங் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி. யாரெல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுருக்கிறோமோ இது வந்து ஒரு அடிஷ்னல் பாலிசியாக ஒரு ஆட் ஆனாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஓபின்றது எக்ஸ்க்ளூசிவாக இந்த பாலிசி, ஓபியோட எல்லா செலவுகளையும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஐடியல் ஃபார் ஜென்ரல் இல்னஸ் அண்ட் ப்ரிவென்ஷன்ஸ். அண்ட் இந்த மாதிரியான நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம போய் ஹாஸ்பிட்டல் போகிறோம், நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறோம், அங்கே போயிட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கல, வெறும் ஓபியில் மட்டும்தான் செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த பாலிசியை ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லெஸ் எக்ஸ்பென்சிவ் இன் கம்பேரிசன் டு பேசிக் ஹெல்த் பிளான்ஸ். ஸோ பேசிக் ஹெல்த் பிளானோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ப்ரீமியம் வைஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் எக்ஸ்பென்சிவ் தான் அப்படின்னு சொல்லலாம் கம்பேரிசன் பேசிக் ஹெல்த் பிளான்ஸ். அண்ட் ப்ரொவைட்ஸ் சப்போர்ட் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் இன் தி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங் ஒரு 30 டேஸ்க்கு அப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நம்ம அவைல் பண்ணிக்கலாம். இந்த பாலிசி எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டஸ் எதுவும் எடுக்க வேண்டியதில்லை, மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே அந்த பாலிசி கொடுத்துடலாம். ப்ரீமியம் வில் நாட் வேரி பேஸ்ட் ஆன் தி ஏஜ். ஸோ இந்த ப்ரீமியம் இதில் இருக்கக்கூடிய பாலிசி எடுக்கிறதுக்கான ப்ரீமியம் நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வரும்னு. பட் ப்ரீமியம் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா
ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் மாறாது. அண்டு அடுத்ததாக கிளைம் ப்ரொசீஜர் பார்த்துடலாம். கிளைம் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கேஷ்லெஸ் கிளைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் நம்ம ஹெல்ப்லைன் நம்பருக்கு நம்ம கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் போகிறோம், கிளினிக் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஐடியை வச்சு ஃபெசிலிட்டிஸ் பண்ணலாம். ஸோ அப்போ லிஸ்ட் ஆஃப் நெட்வொர்க்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட் மூலியமாகவும் பார்க்கலாம். வெப்சைட்டில் லிங்க்கில் போய் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இது ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கஸ்டமர் கேருக்கு நம்ம கால் பண்ணி பண்ணலாம். கஸ்டமர் கேர் நம்பர் பார்த்தீங்கன்னா 1800-425-2255 அண்ட் ஒன் மோர் நம்பர் இருக்குது, அது 1800-104-2277. இந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி இந்த மாதிரி ஓபியில் வந்து நான் கிளைம் பண்ணணும், இல்லை இன்கேஸ் ஆஃப் எனி ஹெல்த் செக்அப் பண்ணணும் அப்படின்னா அவங்களே உங்களுக்கு அந்த கைட் பண்ணுவாங்க. நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுப்பாங்க. ஸோ அங்கே போய் நம்ம கேஷ்லெஸ்ஸாகவும் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிளைம் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் பே பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், தட் மீன்ஸ் என்னென்னா ஓபி பார்த்துருக்கேன் அப்படின்னா கிளைம் ஃபார்மை வந்து நம்ம ஃபார்மை ஃபில் பண்ணி சைன் பண்ணிவிட்டு அண்ட் வந்து எந்த டாக்டர்கிட்ட நம்ம வந்து பார்த்தோமோ அந்த பர்சன்கிட்ட இருந்து, அந்த டாக்டர்ஸ்கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் ஃப்ரம் தி அட்டெண்டிங் டாக்டர்ஸ் ரிகார்டிங் தி டயக்னாசிஸ், அவங்ககிட்ட வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம். அண்ட் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் அந்த ட்ரீட்டிங் டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி வாங்கிக்கலாம், அந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு அண்ட் ரெசிப்ட்டு, அதோட ரெசிப்ட்டு வந்து என்னென்னலாம் வந்து நம்ம செக்அப் பண்ணியிருக்கோமோ, அதாவது ஹெல்த் செக்அப் பண்ணதாக இருக்கலாம், இல்லை டென்டலுக்கு பார்த்ததாக இருக்கலாம், அண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட், இந்த மாதிரியான டாக்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் இந்த மாதிரியான எங்கெங்கே என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ ஸோ அதோட பில்ஸ் எல்லாமே வைக்க வேண்டியது இருக்கும். அண்ட் வந்து ஃபார்மசி, இது ஏதாவது ஃபார்மசி மெடிசன்ஸ் எதாவது வாங்கியிருந்தோம்னா அதோட ரிசிப்ட்ஸ் வைக்க வேண்டியது இருக்கும். அண்ட் ரிசிப்ட் ஃபார் ரிப்போர்ட்ஸ் அண்ட் டெஸ்டர்ஸ், ஏதாவது டயக்னாஸ்டிக் சென்டர்ஸில் வந்து நம்ம டெஸ்டர்ஸ் எடுத்துருக்கோன்னா அது ரிலேட்டடாக வைக்கலாம். ஸோ ஓபியில் நான் என்னென்னலாம் செலவு பண்ணுறனோ அந்த ஓபியில் செலவு பண்ண எல்லா ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸும், அதோட பில்ஸும், அதோட ரிப்போர்ட்ஸ், அதோட ஃபிலிம்ஸ் எதாவது இருந்ததுன்னா இது எல்லாமே நம்ம வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்போ வந்து நம்ம சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த கிளைமோடு சேர்த்து நம்ம நெட்வொர்க்லேருந்து நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருந்தாலும் இன்கேஸ் அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்கேஸ் ஆஃப் ஆக்சிடென்டல் எமர்ஜென்சி அப்படின்னும் போது claim is payable on the reimbursement basics. Consultation and diagnosis and pharmacies and expenses incurred any non-network facilities also. In case of ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில், நான் ஒரு ஆக்சிடென்டல் எமர்ஜென்சியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் தேடி போக முடியாதுன்னும் போது அப்போது வந்து நான் நெட்வொர்க்கில் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் நம்ம ரீஇம்பர்ஸ்மெண்ட்டில் கிளைம் பண்ணலாம். ஸோ நான் ஓபியில் என்னென்னலாம் செலவு பண்ணணும் அது எல்லாமே ஒரு தனியாக ஒரு ஃபைலை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 1 இயரில் நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கொடுத்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட லிமிட் எக்ஸீட் ஆகும்போது அதை கொடுத்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் எப்பவும் போல் டெலி கன்சல்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நமக்கு டாக்டர்ஸ் டாக் டு ஸ்டார் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் மூலிமா நம்ம டாக்டர்ஸ்கிட்ட டேரெக்டாகவே நம்மளோட சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம். அண்ட் அது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் பாலிசி எக்ஸ்க்ளூஷன்ஸ் மேஜராக இப்போ நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸை தான் சொல்லியிருப்பேன். அண்ட் வந்து வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்குது. இந்த பாலிசிலையும் வெயிட்டிங் பீரியட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க. இதில் இருக்கக்கூடிய வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 30 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஓபியில் நம்ம வந்து எந்த விதமான ஃபெசிலிட்டிஸும் நம்ம அவைல் பண்ண முடியாது. ஸோ 30 days வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ண முடியும். ஆக்சிடென்டல் ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது டே 1லேருந்து கவர் ஆகும். பட் இல்னஸ் அண்ட் டிசீஸ் அண்ட் சர்ஜரிஸ் மட்டும் தான் நமக்கு வந்து 30 நாள் வெயிட்டிங் பீரியட். அண்ட் ஆக்சிடென்டல் எமர்ஜென்சினால் நம்ம போய்ட்டு ஒரு ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்குன்னா அது பாலிசி எடுத்த டே 1லேருந்தே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது வந்து அப்ளிகபிள் ஆல் பிளான்ஸ். சில்வர் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன் சில்வர் அண்ட் கோல்டு அண்ட் பிளாட்டினம் அப்படின்னு. சில்வர் பிளானை பொறுத்த வரைக்கும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ், ஆல்ரெடி எனக்கு வந்து பிபி இருக்குது, சுகர் இருக்குது, தைராய்டு இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது எனி எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ஏற்கனவே பிளேட் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி எனி எக்ஸிஸ்டிங் டிசீஸ் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக நம்ம வந்து ஓபி பார்க்குறோம், டெஸ்டஸ் எடுக்கிறோன்னா அதுக்கு வெயிட்டிங் பீரியட் 48 months வந்து வெயிட்டிங் பீரியட் வரும். அதாவது 4 வருஷம் வெயிட்டிங் பீரியட். அடுத்தது கோல்ட் பிளான். கோல்ட் பிளானில் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் டிசீஸ் தான் இருக்குது, ஏற்கனவே இருக்கக்கூடிய வியாதிகள் எப்போ கவர் பண்ணுவாங்கன்னா 24 மாதம் கண்டினியூஸாக நான் பாலிசி ரெனியூ பண்ணுறேன். அதாவது 2 வருஷம் தொடர்ந்து நான் பாலிசி ரெனியூ பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வியாதிகள் ரிலேட்டடாக நான் வந்து ஓபியில் டாக்டர் கன்சல்டேஷனோ ஸ்கேனோ இல்லை மெடிசன்ஸோ நான் வாங்குகிறேன் அப்படின்னா அதை நம்ம கவர் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு கவர் ஆகாது. அண்ட் பிளாட்டினம்னு ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளாட்டினம் பிளான் நம்ம போனோம் அப்படின்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ஆல்ரெடி நமக்கு இருக்கக்கூடிய டிசீஸ் வந்து 12 monthsக்குள்ளவே கவர் ஆகும். அதாவது 1 இயர்க்கு அப்புறமா இந்த பாலிசியில் நமக்கு கவர் ஆக ஆரம்பிக்கும்.
ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அண்ட் நம்ம சில்வர் அண்ட் கோல்டு போகிறத விட நம்ம பிளாட்டினம் பிளான் போகிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வந்து 1 இயரில் கவர் ஆகிறதுனால மோஸ்ட்லி இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா சுகர் அண்ட் பிபி, தைராய்டு இல்லை சம்திங் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஓபியில் நிறைய செலவு பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த பிளானை வந்து எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். பட் எடுக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவே இருக்கும்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்போது அந்த மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பிளாட்டினம் பிளான் எடுக்கிறது ஆல்வேஸ் பெட்டராக இருக்கும். ஏன்னா இமீடியட்டாக கவரேஜ் ஸ்டார்ட் ஆகுது 1 இயர்க்கு அப்புறம் அப்படின்னு. அண்ட் இதில் ஒரு சம் பெர்மனெண்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் பார்த்தது சொன்னது எல்லாமே வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துருப்போம், எவ்வளோ நாளுக்கு அப்புறமா ட்ரீட்மெண்ட் கவர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் இந்த பாலிசிலையுமே சம் பெர்மனெண்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து இந்த பாலிசியில் நம்ம அவுட் பேஷண்ட்டில் க்ளைம் பண்ணவே முடியாது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்க்யூர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஒபிசிட்டி அண்ட் வெயிட் கண்ட்ரோல் வந்து கவர் பண்ண மாட்டாங்க. சேஞ்ச் ஆஃப் ஜெண்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ண மாட்டாங்க. அண்ட் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகாது. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸில் போயிட்டு நம்ம எனக்கு அடிப்பட்டு அது ரிலேட்டடாக போய் நான் வந்து ஸ்கேன் எடுக்கிறேன்னா அதுவும் வந்து கவர் பண்ண மாட்டாங்க. அண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஆல்கஹாலிசம், அதாவது ட்ரிங்க் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் இருந்து அதுக்கு ரிலேட்டடாக பண்ணாலும் கவர் ஆகாது. அண்ட் ட்ரீட்மெண்ட் ரிசீவ்ட் இன் ஹெல்த் ஹைட்ரோஸ் அண்ட் நேச்சர் க்யூர் கிளினிக்ஸ் அண்ட் ஸ்பாஸ் இந்த மாதிரி இடத்துல போய் நான் வந்து ஓபி பார்த்தாலும் அதுவும் கவர் ஆகாது. அண்ட் டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்டான்சஸ் தட் கேன் பி பர்ச்சேஸ்டு வித்தவுட் அண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன். டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷனோட நம்ம வந்து பை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுவும் வந்து வராது. அண்ட் அன்ப்ரூவன் ட்ரீட்மெண்ட்ஸ் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸில் ஓபியில் நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து சம் பெர்மனெண்ட் எக்ஸ்க்ளூஷன். அண்ட் எப்பவும் போல் நான் சொல்கிறது என்னென்னா, டேக்ஸ் பெனிஃபிட் இந்த பாலிசி எடுக்கிறது மூலிமா நம்ம செக்ஷன் 80Dயில் டேக்ஸ் பெனிஃபிட்டும் அவைல் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ப்ரீமியம் பே பண்ணுறோமோ அதை டேக்ஸ் எக்ஸம்ஷனில் கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் கேட்குறது வந்து ப்ரீமியம் சார்ட். ப்ரீமியம் எவ்வளோ ப்ரீமியம் வரும்? ஸோ பாலிசியோட பெனிஃபிட் பார்த்தாச்சு, வெயிட்டிங் பீரியட் பார்த்தாச்சு, அண்ட் வந்து பாலிசியில் இருக்கக்கூடிய பர்மனெண்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் ஓபி அவுட் பேஷண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து காமனாக கேட்குற ஒரு விஷயம். கிளைம் பண்ண முடியுமா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் தான் கிளைம் பண்ண முடியுமா, இல்லை ஓபிலேயே பார்க்கக்கூடியது, நான் ஓபிலேயே ஒரு 20-30,000 செலவு பண்ணிட்டேனே அதை கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னா. ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகாமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் அதை கிளைம் பண்ண முடியும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் மட்டும்தான் அதை எல்லாத்தையும் கிளைம் பண்ண முடியும். அட்மிட் ஆகலைன்னா ஓபியில் பார்த்தது எந்த செலவுமே பண்ண முடியாது. எக்ஸ்பெக்ட் அந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி 30 டேஸ்க்கு முன்னாடியோ இல்லை 60 டேஸ் முன்னாடியோ ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தோம், பார்த்துருந்தோம், ஓபியில் பார்த்துருந்தோன்னா அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் கேஷ்லெஸ் ஆகிடும். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் பில்லை கொடுத்து கிளைம் பண்ணலாம். இது நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன்னா என்ன, போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன்னா என்ன, அதை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு. டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் ப்ரீ அண்ட் போஸ்ட்டை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயிலும் பாருங்கள். இது இல்லாமல் நம்ம காமனாக நம்ம சேனலில் நிறைய விஷயங்களை வந்து வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக வந்து போட்டிருக்கேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக. ஸோ அது எல்லா வீடியோஸோடைய லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருக்கோ அந்த வீடியோஸை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வாங்க கடைசியாக இப்போது ப்ரீமியம் பார்த்துடலாம். இந்த பாலிசியில் எல்லா பெனிஃபிட்ஸும் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து ப்ரீமியம் பார்த்துடலாம். ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் இல்லை, மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் இருக்குது. அண்ட் வந்து என்ன பிளான் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் எவ்வளோ ரூபாய்க்கு கிளைம் எடுக்க போகிறோம் சம்மன்ஷோட பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் ஒரே ஒரு பர்சன் எடுக்கிறாங்க, இண்டிவிஜுவல் பர்சன் எடுக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்னது தான், பிளாட்டினம் எடுங்க. பிளாட்டினம் பிளான் தான் உங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்கிறவங்க பிளாட்டினம் பிளான் எடுங்க. ஏன்னா 1 இயர்லேயே வெயிட்டிங் பீரியட், 1 இயருக்கு அப்புறம் எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ரிலேட்டடாக ஓபி பார்த்தாலும் கிளைம் பண்ணலாம். அண்ட் எந்த டிசீஸும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் சில்வர் பிளானே வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ சில்வர் பிளானே நம்ம எடுக்க முடியும். ஸோ சில்வர் பிளானை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 1 மெம்பர் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பர்சன் எடுக்கிறாங்கன்னா 25% வந்து 25,000 சம்மன்ஷூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,821 தான். இதே ஒரு 1 lakh rupees அவங்க எடுக்கிறாங்கனாலும்
அரௌண்ட் ப்ரீமியம் வந்து 30,291 தான் அவங்க வந்து ப்ரீமியமாக பே பண்ணணும். அப்படி பண்ணாலும் நமக்கு வந்து 70,000 ரூபா வரைக்கும் 70,000 சில்லற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓபியில் பார்த்துக்க முடியும். இதே வந்து ஒரே இப்போ ஒரு மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1 லேக்குக்கு வந்து எவ்வளோ பே பண்ண போகிறாருன்னா 36,610. எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ரிலேட்டடாக வந்து ஸ்கேனோ இல்லை மற்றபடி ஓபியோ வந்து பார்க்க முடியாது ஃபஸ்ட்டு 1 இயருக்கு. அண்ட் நியூ டிசீஸ் எல்லாமே அவருக்கு வந்து 30 days ஆக்சிடென்டல் எமர்ஜென்சி டே 1லேருந்து கவர் ஆகிடுது. ஸோ இது எப்படி பார்த்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு பெனிஃபிட்டட் பாலிசியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓபியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓபியில் நிறைய செலவு பண்ணுவோம், அவுட் பேஷண்ட்டாக நிறைய செலவு பண்ணுவோம். இந்த பாலிசி ஓரளவுக்கு உங்களுடைய அவுட் பேஷண்ட்டோட எக்ஸ்பென்சஸை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு சேவிங்ஸாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண வேண்டியது. நான் ஷேர் பண்ண நினச்சதை உங்களுக்கு சொல்லிட்டேன். அவுட் பேஷண்ட் ஸ்டார் அவுட் பேஷண்ட் கேர்னு ஒரு பாலிசி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களையும் போய் சேரும். அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். இந்த பாலிசி எடுக்கிறதுனாலும் அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பெருமாள்.